ஒரு அருமையான கான்செப்ட், அருமையான ஒரு குறும்படம். நம்ம கோபிநாத் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் கோபிநாத் எனக்கு வந்து ரொம்ப நாளாக தெரியும். என்னோட அசிஸ்டண்டா வந்து ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து சொந்தமா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அவரோட பேனர் மை கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு. எனக்கு அந்த பேனர் டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ஸோ இந்த குறும்படம் வந்து நம்மளை வந்து சிந்திக்க வைக்கிற ஒரு ஓகே. இந்த குறும்படம் கோதையின் குரல் குறும்படம் வந்து நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு 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 கான்செப்ட். நான் வந்து ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல. ஆனா நம்ம எல்லாருக்குமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ஜில இருந்து அடுத்த ஜென்ரேஷன் வரலும் வந்து எல்லாரும் யோசிக்க வைக்கிற ஒரு ஒரு அருமையான ஒரு கான்செப்ட். நீங்க எல்லாருமே பார்க்கணும். அண்ட் வெல் ரிட்டன் அண்ட் டைரக்டட். ஸோ நீங்க எல்லாருமே இதை கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு 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 குறும்படம். ஆல் தி பெஸ்ட் கோபி. உங்களோட ப்ரொடக்ஷனும் சரி, உங்களோட டைரக்ஷனும் சரி, எல்லாமே வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும்ட்டு வாழ்த்தி wish you all the very best for my kind of films and all of your directorial work. Sir, thanks a lot for coming, sir. Sir, பத்தி just few words. என்னோட முதல் குருநாதர் மிலிந்த் சார். ஸோ நான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா சார் தான் வந்து ஒரு மிக பெரிய காரணம். ஸோ ஐடியிலேருந்து சினிமாவுக்கு வந்து ஒன்றுமே ஒரு தெரியாத ஸ்க்ராட்ச்ல இருந்து படம் வந்து லைக் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ரிலீஸ் வரைக்கும் சார் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. சார் வந்து மணிரத்னம் சாரோட ஃபார்மர் அசோசியேட். ஸோ சார் வந்து மணிரத்னம் சார்கிட்ட என்ன கத்துட்டாரு, சாரோட சிக்னேச்சர், அது இல்லாமல் வந்து உலக சினிமா எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ இந்த டைம்ல நான் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் கமிங் சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரொடக்ஷன் வெஞ்சர். கண்டிப்பா வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும்ட்டு வாழ்க்கை வந்து ப்ரொடக்ஷன் வெஞ்சரும் சரி, ஒரு டைரக்ஷன் பண்றது அது அருமையாக வந்து இந்த கோதையின் குரல்ல வந்து அம்மா பேரு வச்சு ரொம்ப அருமையா வந்து ஒரு கான்செப்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கியிருக்க, எழுதி இருக்கு. ஸோ அதை பாக்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். I just want to wish you all the very best. Thank you sir. Thank you. கண்டிப்பா வந்து பெரிய சக்சஸா இருக்கும் உங்களோட வெஞ்சர்ஸ், எல்லா வெஞ்சர்ஸுமே. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thanks for calling. Thank you sir. Bless sir. I'm blessed. Thank you. கோதையின் குரல் கோபிநாத் நாராயணமூர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு. கோபி என்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கான்செப்டை எடுத்து அந்த கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு. மேக்கிங்காக இருக்கட்டும், அந்த சொல்ல வந்த விஷயத்த தெளிவாக ஒரு 15 மினிட்ஸில் சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 1 மணி நேரம் சொல்ல வேண்டிய ஒரு ஒரு கான்செப்டை வந்து ஒரு 15 மினிட்ஸில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு 4 ஆர்டிஸ்ட் தான் நடித்தாங்க. அத்தனை பேருமே அவ்வளோ தெளிவாக நடிச்சிருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த குழந்தை ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். வாழ்த்துக்கள் கோபிநாத். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த டைமில் நான் ஒரு சின்ன இதை பதிவு பண்ண விரும்புகிறேன். ராஜமேல் சார் இன்ஸ்டியூட்ல ஃபிலிம் கோர்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் மிலிந்த் மணி சார் கிட்ட சேர்ந்தேன். அப்போ மிலிந்த் சார் தான் என்னை கண்ணன் சார்கிட்ட சேர்த்து விட்டாரு. ஸோ அப்போ நான் வந்து ஸ்க்ராட்ச், அதாவது லைக் ஒரு பேபி மாதிரி தான். ஸோ சார் வந்து இந்த ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும், அதாவது லைக் ஷெடியூலிங்னா என்ன, லொகேஷன் ஸ்கவுட்டிங்னா என்ன, ஆக்சுவலாக வந்து ஷார்ட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணும் ஷூட்டிங்ல, இந்த நோட் எல்லாமே வந்து நான் சார்கிட்ட தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. சார் வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். தேங்க்யூ.